நிச்சயமா மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே. தீபா மேம் நீங்க சொல்லுங்க. இந்த 2026 வந்து கன்னிக்கு எந்த மாதிரி ஒரு ஆண்டா இருக்கும்? கண்டிப்பாம்மா. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க முற்பகுதி. முற்பகுதி அப்படின்போது சனி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல கண்டக சனியா இருக்காரு. கண்டக சனி அப்படின்னும்போது கன்னி வந்து இன்பில்ட்டாவே 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒண்ணு ஆரோக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம். ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு டிராவலிங் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நான் ரொம்ப டாக்ட்ஃபுல்லான டிரைவர்ங்க. பொதுவா கன்னி வந்து பாருங்க வெரி குட் அப்சர்வர்ஸ். ஒரு விஷயம் குடுத்தா நதி மூலம், ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு அந்த விஷயத்த செய்யக்கூடியவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான் தான் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருக்கும். ஆனா கன்னிக்கு அப்படி கிடையாது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் Z வரைக்கும் இருக்கும். எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்னு அவங்க வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. பட் வாட் தே ஆர் திங்கிங் அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டாக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி. கன்னிகளை வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டாக்ட்ஃபுல்னஸ் மற்றவங்களை வீழ்த்துவதற்காக இல்லை, என்ன நான் உயர்த்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கன்னிராசி பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்க அவங்க ரொம்ப எஃபிகசியான டிரைவரா இருக்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சில கன்னி சொல்லுவாங்க, ஏங்க நான்லாம் வந்து பல்ட்டி அடிச்சுட்டே கார் ஓட்டுவேங்க, கவுந்து பிடிச்சிட்டே கார் ஓட்டுவேன். அப்படி ஒரு எஃபிகசியான டிரைவரா இருந்தாலும் இந்த நேரம் நீ நல்லா வந்து பாருங்க நாலா பக்கமும் நீ கேர்ஃபுல்லா கார் ஓட்டுற அப்படின்னா கூட எங்கேயோ ஏதோ ஒரு பிள்ளை அது வந்து பாருங்க அப்பதான் வந்து கார் ஓட்ட கத்துட்டு இருக்கலாம். எல்போர்டோட வந்து நேரா நம்மள மோதுற மாதிரி இருக்கும். சனி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவா. அப்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ரொம்ப வந்து போனை வச்சுட்டு ஹெல்மெட் குள்ள போன் வச்சுட்டு வண்டி ஓட்டுறது, டிவி பார்த்துட்டு கார் ஓட்டுறது அதெல்லாம் வேண்டாம். நம்மளை பத்தின ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம்.